ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நல்லா பசி தாங்கும். இது என்ன வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்னு பார்க்கலாமா? இன்னைக்கோட ரெசிபிக்கு நான் 1 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். கம்பில் அதிகப்படியான கால்சியம் இருக்குது அரிசியை விட. வெயிட் லாஸ் பண்ணும்போது அனிமிக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உணவில் கம்பு சேர்த்திக்கிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதிகப்படியான ஃபைபர், புரோட்டீன்ஸ், மினரல்ஸ், அதாவது மெக்னீஷியம், ஜிங்க், மேங்கனீஸ், ஃபாலிக் ஆசிட் போன்ற மினரல்ஸ் இருக்குது. இது கூட நம்ம சேர்த்திக்கிற இன்க்ரீடியன்ட் தான் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா லோ கேலரியாக இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொலஸ்ட்ரால் லெவலும் கம்மியாக இருக்கும். கம்பும் பாசிப்பருப்பும் தண்ணி சேர்த்தி 3லேருந்து 4 முறை தண்ணி நல்லா தெளிவாகிற வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா ரொம்ப தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். எந்த உணவு நம்ம சாப்பிட்டாலும் அதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்து சாப்பிட்டோம் அப்படின்னாவே நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் கம்பும் பாசிப்பருப்பும் தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சோம்னா கம்பு நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி நல்லா கலந்து எடுத்து வச்சிடணும். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா மாவில் நல்லா உப்பு பிடிச்சி நிற்கும். மாவுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எலக்ட்ரிக் லைட்டர் தான். நிறையா பேர் கேட்குறீங்க. இது ஒரு முறை சார்ஜ் வச்சாவே 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் வருது. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை மிதமான சூட்லேயே வச்சு இது எல்லாமே நல்லா வதக்கி எடுக்கணும். பச்சை மிளகாவை நல்லா வதக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்கும், ஆனால் காரத்தன்மை இருக்காது. இது கூடவே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டியில் கம்பு மாவு ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் ரெடி பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக பிங்கிஷ் ஆகிற அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா மாவில் போட்டு இதில் சின்ன துண்டு கேரட்டு சொரவி சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாமே மாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டு வரணும். நான் கொத்தமல்லி கலக்கும் போதே போட மறந்துட்டேன். அதனால கடைசியாக நான் கொத்தமல்லியும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதையுமே மாவோடு சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். கம்பு ஊத்தாப்பத்துக்கு சைட் டிஷ் ஒன்று ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் நல்லா செகப்பாக இருக்கிற தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி மிக்ஸி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சம் எடுத்து தக்காளியிலே போட்டுடலாம். ஸோ லைட்டாக புளிப்பு தன்மை கொடுக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது கூடவே ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நான் 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்திக்கிறேன். தோல் உரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 4 பெரிய பல்லு பூண்டு போட்டுக்கலாம். தண்ணி சேர்த்தாமல் இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி நல்லா கலராக சேர்த்தினோம் அப்படின்னா பாருங்களா, அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது எந்த அளவுக்கு நல்லா கலராக இருக்குன்னு. இது கூடவே மிளகாத்தூளாக சேர்த்திருக்கிறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கடாய் கொஞ்சமாக சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ டயட்டில் இருக்கும்போது எதுக்காக இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து செய்கிறதுனால இந்தளவுக்கு நம்ம எண்ணெய் போட்டு சமைக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லுமே நம்ம சாப்பிட போகிறது கிடையாது. எண்ணெய் சூடான உடனே கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கலாம். பூண்டு நல்லா ஒரு வாசனை வரணும், லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதையும் நல்லா முறுமுறுன்னு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்த தக்காளியை போட்டுடலாம். இது போல் சைட் டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசைக்கு, இப்போ ஊத்தப்பத்துக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். தக்காளி ஊற்றின உடனே எண்ணெய் தனியாக மேலே மிதந்துட்டு வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ அது எண்ணெயோட சேர்த்து எல்லாம் நல்லா கலந்துட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்திருக்கேன்.
இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஏன்னா தக்காளி எல்லாமே வந்து பச்சையாக தான் சேர்த்திருக்கோம் இல்லையா? ஸோ இதில் பச்சை வாசனை எல்லாமே போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது எந்த அளவுக்கு நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்துருச்சு சட்னி. இந்த ஸ்டேஜில் மூடி வச்சுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. அப்போ தான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா தொக்கு போல் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக புளிப்பு தன்மையோட. கரண்டி வச்சு இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தூவி விட்டு நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. கம்பு ஊத்தப்பத்துக்கு மாவுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆப்பக்கடாய் கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா நடுவில் கொஞ்சம் தொன்னமாக கம்பு மாவை ஊற்றிட்டு மிதமான சூட்டில் வச்சே தான் வேக வச்சு எடுக்கணும். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திட்டு மூடி வச்சுருவோம். ஃப்ளேம் ஆனில் வச்சோம் அப்படின்னா கருகிரும். அதனால் மிதமான சூட்டில் வச்சே தான் நல்லா வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஆகும். நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். தானியங்கள் பொறுத்த வரைக்கும் நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் வயிறு உபாதையும் வராமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜீரணமாகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஒருத்தர் 2 கம்பு ஊத்தாப்பம் சாப்பிட்டாவே ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு போதுமானதாகவே இருக்கும். நான் இன்னைக்கு 2 கம்பு ஊத்தாப்பம் செஞ்சுருக்கேன். இது கூடவே ரெடி பண்ணி வச்சிருந்த தக்காளி தொக்கோட தான் சாப்பிட போகிறேன். இது போல் கம்பு ஊத்தாப்பம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கா இருக்கட்டும், வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கா இருக்கட்டும் ரொம்ப அருமையான ஒரு ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபி